So welcome to Praveen Educational Institute. So இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஸ்பெஷல் சீரிஸ் கண்டென்ட்டை வந்து ஃபுல்லாக டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நான் அடுத்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்க டாபிக் வந்து அரித்மெட்டிக் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கு. தமிழில் வந்து கூட்டுத்தொடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். நான் உங்கள் பிரவீன். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அரித்மெட்டிக் சீக்வன்ஸ் அப்படிங்கிற கண்டென்ட்டை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு லாஜிக் தெரியணும். இப்போது எல்லாத்துலேயும் சீராக ஒரு நம்பர் ஏறிட்டு போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் 2, 4, 6, 8, 10, 12 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து கீப் ஆன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா? இந்த இடத்துல வந்து எல்லா நம்பருமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் 12, 10, 8, 6, 4, 2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பர் இறங்கிட்டே இருக்குது அப்படின்னா இது கீப் ஆன் இறங்கிட்டே இருக்குது. அதே சமயத்தில் இங்கேயும் 2 ஏறிட்டே போகுது, இங்கே 2 இறங்கிட்டே போகுது. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஒரே நம்பர் ஏற்றமோ இறக்கமோ இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்ன ஒரு பேரில் சொல்லுவோம் அப்படின்னா அரித்மெட்டிக் சீக்வன்ஸ் அப்படிங்கிற பேரில் அழைப்போம். ஓகேவா? கூப்பிடுவோம். ஓகேவா? சரி, குட். ஸோ இப்போது அரித்மெட்டிக் சீக்வன்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒன்று தெரியணும். ஸோ அரித்மெட்டிக் சீக்வன்ஸ் எடுத்தோம்னா நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏ அப்படின்னா என்னன்னு தெரியணும், டி அப்படின்னா என்னன்னு தெரியணும், எல் அப்படின்னா என்னன்னு தெரியணும், டிஎன் அப்படின்னா என்னன்னு தெரியணும், என் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஓகே. ஸோ ஏ, டி, எல், டிஎன், என் மொத்தமாக வந்து மொத்தம் ஒரு 5. ஓகேவா? ஸோ இந்த 5ஓட டேர்ம்ஸ் என்ன அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ ஏ அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்னு சொல்லுவாங்க. என்னது? ஃபர்ஸ்ட் டேர்ம், முதல் உறுப்பு. ஓகேங்களா? சரி, அதை வந்து மேத்ஸில் எப்படி சொல்லுவாங்கன்னா T1ன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அப்போ ஏ அப்படின்னா இதில் என்னது? ஏங்கிறது இதில் 2ஆம் நம்பர் தான் ஏ. கரெக்டா? சரி, இப்போ டி அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா டிஃபரன்ஸ், அதாவது பொது வித்தியாசம். டி அப்படின்னா டிஃபரன்ஸ், பொது வித்தியாசம். ஸோ அதை என்ன சொல்லுவாங்கன்னா T2 மைனஸ் T1. ஓகேவா? அப்போ இந்த T2 T1 இப்போ உங்களுக்கு புதுசாக இருக்காது. ஏன்னா இது T1, இது T2, இது T3, இது T4, T5, T6ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அப்போ T2னா இதுதான். இந்த T2ஐயும் இந்த T1ஐயும் செப்பரேட் பண்ணி கிடைக்கிற நம்பர் தான் D அப்படின்ட்டு இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். அடுத்தது எல் அப்படின்னா லாஸ்ட் நம்பர், கடைசி நம்பர் தான் வந்து என்னது? எல். ஓகேவா? இது கொடுத்துருக்கலாம், கொடுக்காமலும் போகலாம். அது வந்து என்ன அப்படின்னா கொஸ்டினை பொறுத்தது. ஓகேங்களா? சரி, இப்போ என்னன்னா என்னது அப்படின்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்கோ அதுதான். இப்போ 1, 2, 3, 4, 5, 6ன்னா n வழி 6. அந்த லாஜிக் தான். ஓகேங்களா? சரி, குட். நெக்ஸ்ட் டிஎன். நெக்ஸ்ட் என்னது? டிஎன் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா nth டேர்ம்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? nth டேர்ம். ஓகேவா? அதாவது nth உறுப்பு. ஓகேவா? சரி, ஸோ அப்போ வந்து இதை எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது அப்படின்னா டிஎனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா வந்து என்னன்னா a + n - 1 × dன்னு சொல்லுவாங்க. என்ன ஃபார்முலா? a + n - 1 × d. நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. டிஎனோட ஃபார்முலா என்னது? a + l - 1 × n - 1 × d. l கிடையாது, n - 1 × d. ஓகேங்களா? சரி, இப்போ என்னன்னு ஒன்று சொன்னேன் இல்லையா? இப்போ என்னுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கா சார்னா இருக்கு. என்னுக்கு ஃபார்முலா என்னன்னா l - a/d + 1. l - a/d + 1. அப்போ டிஎனுக்கு ஃபார்முலா a + n - 1 × d. அடுத்து என்னுக்கு ஃபார்முலா வந்து l - a/d + 1. ஓகேவா? டிக்கு என்ன ஃபார்முலா சொன்னேன்? T2 - T1. கரெக்டா? T2 - T1. ஓகேவா? ஸோ அப்போ ஓரளவுக்கு ஒரு பேசிக்ஸாக என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டேர்ம்ஸ் ஆஃப் ஏபி. ஓகேவா? டேர்ம்ஸ் ஆஃப் ஏபி அதாவது கூட்டுத்தொடரின் உறுப்புகள் அப்படின்னா இதை எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சிம்பிள். ஓகேவா? a + d
a plus 2d கமா a plus 3d கமா எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின்ஸ் போகுது அப்படின்னா இதை நம்ம என்னன்னு மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து டேர்ம்ஸ் ஆஃப் ஏபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா, சரியா? ஸோ இப்போ நான் நடத்திட்டு இருக்குது டிஎன்பிசி நண்பர்களுக்கு. ஓகேவா, ஸோ நம்ம பிரவீன் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்டில் வந்து டிஎன்பிசிக்கு உண்டான வீடியோஸ் மட்டும்தான் வரும். ஓகேவா, பிரவீன் எஜுகேஷனல் அகாடமியில் மட்டும்தான் நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டான கண்டென்ட் எல்லாமே வரும். ஸோ அவங்கவுங்க அந்தந்த சேனலில் போய் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, சரி, ஓகே, குட். ஸோ அப்போ டேர்ம்ஸ் ஆஃப் ஏபி நான் உங்களுக்கு ஃபார்முலா இங்கே சொல்லிட்டேன். இப்போ வேறு என்ன இருக்குது அப்படின்னா இன்னும் வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 3 consecutive terms சொல்லலாம். 3 consecutive terms எழுதிக்கோங்க. 3 consecutive terms of AP அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதாவது என்ன தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 3 தொடர்ச்சியான உறுப்புகள், 3 தொடர்ச்சியான உறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, சரி, இப்போ இப்படி வருது அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா a minus d a plus d அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, என்னது a minus d a plus d. ஓகேங்களா, சரி, இப்போ இதுவே வந்து 4 consecutive terms ஓகேவா அப்படின்னு வருது அப்படின்னா அதாவது 4 தொடர்ச்சியான உறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்படின்னா அதாவது ஏபியில் ஓகேவா அப்படி வருது அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், அதாவது இந்த இடத்துல வந்து கூட்டுத்தொடரின் ஓகே, அது கூட்டுத்தொடரின் ஓகேவா அப்படி வருதுன்னா a minus 3d a minus d a plus d a plus 3d அப்படின்னு சொல்லிட்டு இது போய்கிட்டே இருக்கும். ஓகேவா, அப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். சரியா, இன்னும் இதில் வந்து வேறு ஏதாவது கேட்பாங்களா அப்படின்னா இப்போ ஒரு கொஷின் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கொஷின் கொடுத்துட்டு அது ஏபியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்குறாங்க அது வந்து கூட்டுத்தொடரா கேள்வி வந்து என்னது கேள்வி வந்து கூட்டுத்தொடரா அப்படின்னு கேட்குறாங்கன்னா அதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா T2 minus T1 is equal to T3 minus T2 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா செக் பண்ணணும். இது ரெண்டும் வந்து ஈக்குவலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொடுத்துருக்க கேள்வி வந்து ஏபியா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா தெரிஞ்சிடும். அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சம்மை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். இட் இஸ் ரொம்ப ஈஸி த கண்டென்ட். ஓகேவா, ஸோ அப்போ பேசிக்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். இப்போ பாருங்களேன், நான் என்ன சொன்னேன் 2 4 6 இருக்குன்னா ஏ வழி வந்து 2, ஏ வழி வந்து ஃபஸ்ட்டு டேர்மு முதல் T1 T2 T3 அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து டிக்கு ஃபார்முலா T2 மைனஸ் T1. அடுத்து n அப்படிங்கிறது மொத்தமாக எத்தனை நம்பர் இருக்கோ அதுதான் n. L அப்படிங்கிறது லாஸ்ட் நம்பரு. Tn அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ 17வது உறுப்பு 17th டேர்ம் 19th டேர்ம் 8th டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வரும் அப்படின்னா அதை நம்ம வந்து Tn is equal to a plus n minus 1 into d அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 17th டேர்ம்னு கேட்குறான்னு வச்சுக்கோங்க. T17 அப்படின்னா a plus 16dன்னு சம்ம போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், ஈஸி. T29 கேட்குறாங்க அப்படின்னா a plus 28d அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சம்ம போட்டு சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், ரொம்ப ஈஸி தான். ஓகேவா, சரி, இப்போ அடுத்து வந்து டேர்ம்ஸ் ஆஃப் ஏபி. ஓகேவா, ஏபியோட டேர்ம்ஸை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா a plus d a plus 2d a plus 3d எக்ஸெட்ரான்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து 3 consecutive terms of AP அதாவது 3 தொடர்ச்சியான உறுப்புகள் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா a minus d a plus d யூஸ் பண்ணணும். இதுவே 4 consecutive terms கேட்குறாங்க 4 தொடர்ச்சியான உறுப்புகள் கேட்குறாங்க அப்படின்னா a minus d 3d a minus d a plus d a plus 3d எக்ஸெட்ரான்னு சொல்லிட்டு அதோட வேல்யூஸை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேங்களா, சரி, இப்போ அடுத்தது இப்போ கொடுத்துருக்க கேள்வி வந்து கூட்டுத்தொடரா ஏபியா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா T2 minus T1 T3 minus T2 இது ரெண்டுமே வந்து ஈக்குவலா அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா செக் பண்ணணும். ஓகேவா, அதே மாதிரி Tn வந்து இப்போ T17 அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா
இங்கே ஃபார்முலா போட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 17 கேட்குறாங்க அப்படின்னா a + 16 ஒன்று செப்பரேட் பண்ணி எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி இப்போ 29 கேட்குறாங்கன்னா ஒன்று செப்பரேட் பண்ணி எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு இந்த பேசிக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ பேசிக்ஸ் முடிச்சாச்சு. ஸோ இப்போ கொஷின்ஸ் பார்க்கலாம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் சீக்வன்சஸ் ஆர் இன் ஏபி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பின்வருவனவற்றில் எவை கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளது அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ பார்க்கலாம். ஸோ அப்போ நம்ம வந்து ஏபியில் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு என்ன சொல்லியிருந்தேன், T2 - T1 T3 - T2 ஈக்குவலான்னு பார்க்கணும். இப்போ முதல் கேள்வி, இப்போ T2 - T1 போட்டு பாருங்கள். T2 - T1 அப்போ 4/5 - 2/3 போடலாமா? ஸோ அப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 15. ஸோ இப்போ இங்கே இன்ட்டு 3 பண்ணணும், இங்கே இன்ட்டு 5 பண்ணணும், இங்கே இன்ட்டு 3 பண்ணால் மேலே இன்ட்டு 3 பண்ணால் போதும். அப்போ 12. இப்போ இங்கே கீழே இன்ட்டு 5 பண்ணால் மேலே இன்ட்டு 5 பண்ணணும். ஸோ அப்போ -10. ஸோ ஆப்வியஸாக 2/15 கிடைக்கும். ஓகேவா? இப்போ அதே மாதிரி அது கிடைக்குதான்னு பாருங்கள். T3 - T2 இருக்குல்ல. ஸோ T3 - T2 பண்ணிங்கன்னா 6/7 - 4/5. ஸோ அப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 35 கிடைக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ இங்கே இன்ட்டு 5 பண்ணணும், இங்கே இன்ட்டு 7 பண்ணணும். அப்போ இங்கே இன்ட்டு 5, இங்கே இன்ட்டு 7. 6×5 30 - 28. ஸோ ஆப்வியஸாக உங்களுக்கு 2/35 வருது. ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னா ஈக்குவலாக இல்லை. தேர்ஃபோர் இட் இஸ் நாட் இன் என்னது, இட் இஸ் நாட் ஏபி. ஓகேவா? புரியுதா? ஏபி கிடையாது. அப்போ ஏபியில் இல்லை. ஓகேவா? கூட்டுத்தொடர் வரிசையில் இல்லைங்கிறது தான் ஆன்சர். சரி, இப்போ அடுத்தது 3m - 1, 3m - 3, 3m - 5 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ T2 - T1 போடுறேன். ஸோ போட்டோம் அப்படின்னா 3m - 3, 3m - 3 அடுத்து மைனஸு என்ன சொல்லியிருக்காங்க, 3m - 1, 3m - 1 T2 - T1. ஸோ அப்போது 3m -3 மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -3m + 1 வரும். ஸோ அப்போ 3m - 3m கேன்சல் ஆகிடும். -3 + 1 வந்து -2 வரும். ஓகேங்களா? சரி, இப்போ இதுவே வந்து இந்த இடத்துல செக் பண்ணுங்கள். T3 - T2 T3 - T2 அப்போ வந்து 3m - 5 3m - 3. ஓகேவா? ஸோ அப்போ மைனஸ் உள்ள இன்ட்டு பண்ணிங்கன்னா 3m - 5 -3m + 3. ஸோ 3m கேன்சல் ஆகிடும். ஸோ -5 + 3 வந்து -2. ஸோ அப்போ இதுவும் என்ன இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஏபி வந்து என்னது, இதில் இந்த கொஷின் கொடுத்துருக்க கொஷின் வந்து ஏபியில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். சரி, இது பார்க்கலாம். சரி, இப்போ இது என்ன பண்ணுவீங்க, T2 - T1. ஸோ அப்போது a - 5 a - 3. ஓகேவா? a - 3. ஸோ a - 5 - a + 3 a கேன்சல் ஆகிடும். ஆன்சர் -2. அதுவே இங்கே எடுத்துட்டோம்னா a - 7 - a - 5. அப்போ a - 7 - a + 5. ஸோ இதோட ஆன்சர் -2. அப்போ இது என்ன சொல்லிடலாம், இது கொடுத்துருக்க கொஷின் வந்து ஏபியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம். ஈஸி. இப்போ இது எடுத்துக்கோங்க. 9 13 17 21 எக்ஸெட்ரா. அப்போ T2 - T1 அப்போ 13 - 9 ஆன்சர் 4. ஓகேவா? சரி, அதுவே வந்து T3 - T2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 17 - 13 ஆன்சர் 4. அப்போது இந்த கொடுத்துருக்க கொஷின் வந்து எதில் இருக்குது, ஏபியில் இருக்குதுன்னு எழுதிடலாம். ஓகேவா? ஈஸி தான். சரி, இப்போ இது வாங்க. இங்கே என்ன இருக்குது, 1/2 1/3 1/4 நிறைய இருக்குது. ஸோ T2 - T1 = 1/3 - 1/2. ஸோ அப்போ இதுக்கு எல்சிஎம் எடுங்க. 3க்கு 2க்கு எல்சிஎம் எடுத்தால் 6. அப்போ இங்கே இன்ட்டு 2 பண்ணும், இங்கே இன்ட்டு 3 பண்ணும். இப்போ மேலே இன்ட்டு 2 பண்ணி மேலே இன்ட்டு 3 பண்ணுங்கள். 2 - 3. ஸோ -1/6 வரும். அதே மாதிரி T3 - T2 is equal to 1/4 - 1/3. 1/4 - 1/3. அப்போ 12 இங்கே இன்ட்டு 3 இங்கே இன்ட்டு 4. ஓகேவா? ஸோ அப்போது ஆப்வியஸாக மேலே இன்ட்டு 3 இன்ட்டு 4. ஸோ 3 - 4 ஆன்சர் -1/12 -1/12.
12. அப்போது கொடுத்துருக்க கேள்வி வந்து என்ன இல்லை, ஏபியில் இல்லை. ஏன் அப்படின்னா இது -1/6 வருது, இங்கே வந்து -1/12 வருது. அப்போ கொடுத்துருக்க கேள்வி வந்து ஏபியில் இல்லைன்னு நம்ம எழுதிடலாம். சரியா? சரி, இப்போ இங்கே இது சால்வ் பண்ணுங்கள். t2 - t1 is equal to -1 அதாவது -1 ஃபஸ்ட்டு எழுதிட்டேன், ஏற்கனவே ஒரு மைனஸ் வரும், இந்த மைனஸு அடுத்து இந்த 1 எழுதியிருக்கேன். ஸோ -2. இதுவே t3 - t2 எழுதுனீங்கன்னா t3 வந்து 1 அடுத்து மைனஸ் t2 வந்து -1. ஸோ 1 + 1 ஆன்சர் 2. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து என்னென்னா இது வந்து ஈக்குவலாக வரல. கரெக்டாக ஈக்குவலாக வராதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏபி வந்து இல்லைன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? சரி, அடுத்து ஃபைனல் சம். ஸோ இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா t2 - t1 is equal to 0 - 1/3. ஸோ அப்போ இது 0 + 1/3ன்னு சொல்லலாம், which is nothing but 1/3. இதுவே t3 - t2 எடுத்துட்டிங்க அப்படின்னா 1/3 - 0 1/3ன்னு சொல்லலாம். அப்போ கொடுத்துருக்க கேள்வி வந்து ரெண்டு ஈக்குவலாக இருக்கனால இது என்னன்னு சொல்லிட்டு போயிடலான்னா ஏபின்னு சொல்லி இந்த கொஷின்ஸை முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு நான் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு கான்செப்ட் ஒரு மாடலில் வந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்கேன். அதாவது எதெல்லாம் கொடுத்துருக்க கேள்வியில் எதெல்லாம் வந்து ஏபி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். ஸோ அதை நம்ம சால்வ் பண்ணி காமிச்சாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய டிஎன்பிசி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, எனக்கும் ஒரு ஆறுதலாக இருக்கும். உங்களோட கைண்ட் சப்போர்ட் கொடுங்க. ஸோ அப்போ தான் மேலும் மேலும் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும். நன்றி, வணக்கம்.